அதனால எடுத்து நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விளாக்ஸ் வித் மதி சேனல். இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் ரொட்டீன் தாங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். போன வாரம் சாட்டர்டே எடுத்த வீடியோ, ஆனால் இப்போ தாங்க எனக்கு எடிட் பண்ணவே டைம் கிடச்சிச்சு. மார்னிங் எந்திரிச்சதே 8 மணிக்கு தாங்க எந்திரிச்சோம். சரி, இனி இதுக்கு மேலே காஃபிலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் போயாச்சு. தம்பிக்கு வந்து சத்து மாவு கஞ்சி வச்சு கொடுத்துட்டேன். பாவா வந்து ஊட்டிகிட்டு இருந்தார். சாட்டர்டே சண்டே வந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க, ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் குழந்தைங்கள பார்த்துப்பார். எங்களுக்கு வந்து பாஸ்தா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 எக் வரைக்கையுமே உடச்சி ஊற்றிட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணுறதுக்காகன்றதுனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இந்த சைடு வந்து வெங்காயம், பச்சை பட்டாணி, அப்புறமா கேப்சிகம், கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தேன். தம்பிக்கு கஞ்சி வச்சப்பயே நான் இதை வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 7 மினிட்ஸ் வரைக்குமே குக் பண்ணி பாஸ்தாவை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நல்லா இந்த வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் பச்சை பட்டாணி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் சோயா சாஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பாஸ்தாவையுமே சேர்த்து கலந்துக்கோங்க. ஆனால் நடுவில் இந்த ஸ்க்ரம்பிள் பண்ண வச்சுருக்க எக்கையும் கொஞ்சம் பிரட்டி விடுங்க. ஸோ இனி வந்து இதில் நீங்கள் சிக்கன் 65 பவுடர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் சுஜி சிக்கன் 65 பவுடர்ன்ற இந்த பவுடர் தாங்க சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த பவுடர் வந்து ரொம்ப பிடிக்கும். இது நிறைய டிஷ்ஷஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பஜ்ஜிக்கு, காலிஃப்ளவருக்கு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுறப்போ இல்லை தாளிக்கிறோம், சாப்பாடு தாளிப்போம் இல்லையா, அந்த டயத்தில் எக் ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கனுக்கு, மட்டனுக்கு நிறைய வந்து நம்ம இந்த பவுடர் வந்துட்டு சூப்பராக யூஸ் பண்ணலாம். இதை டேஸ்டி பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கூடயும் ஊரில் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவுடர் வந்துட்டு நான் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஃப்ளேவருக்கு தான் சேர்க்குறேன், நிறைய சேர்க்க தேவையில்லை. சும்மா 1/4 ஸ்பூனில் இருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம இதில் பெப்பர் பவுடரும் சேர்க்கணும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இந்த 65 பவுடர்லேயும் உப்பு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. ஸோ இங்கிட்டு ஸ்க்ரம்பிள் பண்ண வச்சுருந்தேன், அந்த எக்குமே ரெடி ஆகிடுச்சு. இதுலேயுமே ஃப்ளேவர் வந்துட்டு இதில் சேர்த்தாலும் அவ்வளோதான் ஒட்டாது. அதனால் இப்போயே கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேயுமே நம்ம உப்பு பெப்பர் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அதில் போட்டுடலாம். இனி வந்துட்டு உங்களால் எவ்வளோ இதில் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி தழை, அப்படி இல்லைன்னா வெங்காயத்தாள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு கொத்தமல்லி தழை மட்டும்தான் இருந்துச்சு, சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பாப்பா கூடயுமே இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவான். இதில் நீங்கள் கேரட், உருளைக்கிழங்கு இது கூடயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட வந்து அன்றைக்கி இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. ஸோ பாஸ்தா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டே இருக்கிறப்பவும் அந்த எண்டிங் டயத்தில் அப்படியே காஃபி குடித்தோன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காஃபிக்கு டெம்ப்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறமா போய் காஃபியும் போட்டு நல்லா சுட 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 நல்லா குடித்தோம். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் படிப்புக்கு தேவையான சில பல ஐட்டங்கள்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்துடும்னு சொல்லிட்டு இருந்ததுனால அதுக்குமே எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். மதியம் சமைச்சிட்ருக்கப்பேவும் அதுவும் வந்துடுச்சு. சரி, இதை இன்றைக்கி வந்துட்டு விலாகில் இன்றைக்கி ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து நாங்கள் டெமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் இதை வாங்கினோம். நம்ம ஊர்லலாம் ஒவ்வொரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு தனித்தனியாக அந்த மாதிரி தான் வரும். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் இந்த டெமோவில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி எல்லா பொருளையுமே மொத்தமாக ஒரே பேக்கிங்லேயே அவங்க அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ தான் பாப்பா வந்து இந்த 1 டிஜிட்ஸ்லாம் வந்து
ப்ளஸ் ஆர் மைனஸ் இதெல்லாம் படிச்சிட்ருக்கா. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆர்டர் போட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த நம்பர்ஸ் வச்சு நம்மலாம் ப்ளஸ் மைனஸ் எது வேணால் வச்சுக்கலாம். வச்சுட்டு எந்த நம்பர்ஸ் வேணுமோ மாற்றி வச்சுட்டு அந்த விரலெல்லாம் நம்ம எடுத்து விட்டு அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வர்ற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இதை சொல்லி கொடுக்குறப்ப அவங்க வந்து ஒரு கேம் மாதிரி கற்றுப்பாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஆப்பில் பார்க்குறப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்டடியாக இருக்க மாதிரிக்கு இருந்துச்சு. பட் வந்து சும்மா ஒரு அட்டை அந்த மாதிரிக்கு தான் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா சும்மா லைட்டாக லாஸ்ட் டயத்தில் இந்த ஸ்க்ரப்பர் வந்து கண்ணில் பட்டுச்சு. வீட்டில் இல்லைன்றதுனால அதையுமே போட்டிருந்தோம். ஸோ அது வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஊரில் இருக்க மாதிரி வந்து ஸ்லாப் இந்த மாதிரியெல்லாம் இங்கே நம்ம பார்க்கவே முடியாது. ஃபுல்லாக எந்த பக்கம் பார்த்தாலுமே கபர்ட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கிச்சன் செட்டப் பண்ணால் கூடயும் அதுவும் கபர்ட்ஸ் அந்த இதிலே தான் வரும். ஸோ நம்ம எந்த ஒரு தண்ணி லீக்கேஜ் எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்காக பாத்ரூம்லேயுமேவும் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கி டேப் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த டேப்பில் யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்டெண்டர் இருக்கு இல்லையா, இதுவும் வாங்கியிருந்தோம். பட் வந்து அடுத்து செட் பண்ணி பார்த்தேன், இது செட் ஆகலை. ஸோ இது கன்ஃபார்ம்டாக நம்ம ரிட்டன் போட்டாக வேண்டிய ஒரு ப்ராடக்டாக போச்சு. அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்துட்டு ஒரு குல்லா வந்து போட்டிருந்தேன். இந்த குல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூஸ் பண்ணியும் பார்த்ததுக்கப்புறமா தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிளாத் வந்துட்டு நல்ல கிளாத் மெட்டீரியல், நல்லா புசு புசுன்னு சொல்லிட்டு குளிர் தாங்குற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் வின்டருக்கே நாங்கள் வாங்கினோம். நான் இங்கே கடைகளில் நான் தொட்டு பார்த்து உணர்ந்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி காதுக்குள்ளா தேடி 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 எங்கேயுமே எனக்கு கிடைக்கலைங்க. சரி காதை கவர் பண்ணுமேன்னு நினச்சா எந்த குள்ளாவுமே காது கவர் பண்ணுற மாதிரிக்கே இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம். அதனாலேயும் நான் வெயிட் பண்ணி வின்டரே முடிஞ்சு சம்மருக்கு தான் நான் சரி ஆர்டர் பண்ணி வாங்குவோம், நீ தொட்டு பார்த்து வாங்கினாலாம் வாங்க மாட்டேன்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மீன்லாம் பொரிக்கிறப்போ திருப்புறதுக்கு இந்த மீன் திருப்பி இருக்கணும் வீட்டில், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. இனி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த கார்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் காம்பேக்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாவா வந்துட்டு அவருக்குன்னு வாங்கியிருந்தார். இதுவுமே நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறமா தம்பிக்கு வந்துட்டு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நான் இங்கேயேவும் ஸ்டோர்ஸ்லலாம் நிறைய தேடி பார்த்தேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. ஸோ இதையுமே அதனால் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் வந்து வாங்கினதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்டில் இதுவுமே ஒன்றா ஆயிடுச்சு. இது வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைக்கு யூஸ் பண்ணுறப்போ. ஸோ ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஜெர்மன் வந்ததுக்கப்புறமா நான் நிறைய நாளாக இவரை கேட்டுட்டு இருந்தது, எனக்கு ஒரு நல்ல கத்தியும் சிசர்ஸும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி மீன்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி தர மாட்டாங்க. அப்புறம் சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கெலாம் கொஞ்சம் வசதியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் வந்து சிக்கன் வந்துட்டு நம்ம போன் இருந்தாலுமே சூப்பராக கட் பண்ணுது. சிக்கன் அண்ட் மீன் ரெண்டுமே நான் வந்து இதை வச்சு கட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. மட்டன் கட் பண்ணுதா அப்படின்னு எனக்கு தெரியல, நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆனால் இதுவும் ரொம்ப ஒர்த்து ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் அவசரத்தில் வந்து போட்ட ஒரு ப்ராடக்ட் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே பார்க்கல. எனக்கு இந்த மாதிரி இருக்க வாட்சஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ உடனே நானும் போட்டுட்டேன். ப்ளூ கலர் போட்டிருந்தேன். நல்லா இருக்க போகுது, சூப்பராக இருக்க போகுதுன்னு இந்த ப்ராடக்ட்டுக்கும் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் வந்து நான் என்ன பார்க்காம விட்டுட்டேன்னா, அது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் இல்லாமையே நம்ம வந்துட்டு நம்ம வாங்கிட்டோமே, இந்த இதை ஆர்டர் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கவும், இவர் தான் வேணும்னா வச்சுக்கோ, இல்லைன்னா ரிட்டன் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், நான் ரிட்டனே போட்டுருங்க. ஏன்னா வெளில போகிறப்ப தான் கட்டிட்டு போவோம். அங்கே வந்து தண்ணி படும் படாமல் கூட இருக்கும், நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால வந்து ரிட்டன் போட்டுடலான்னு சொல்லிட்டு அதையுமே தான் ரிட்டன் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம்.
அதுக்கப்புறமா இப்போ சம்மர் வருது இல்லையா, ஸோ கொஞ்சம் பெரிய பேக்காக போடுவோம். குழந்தைங்களுக்கு 2 பேரோட திங்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ்ன்ட்டு எல்லாம் கச்ச கச்சான்னு வைக்கிறதுக்கெலாம் வசதியாக வேணுமேனு வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டிலேயே வந்துருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த வாட்ச் வந்துட்டு டைம்லாம் பார்க்க தெரியல. ஸோ டிஜிட்டலில் இருந்தால் சொல்கிறா, அனலாக பார்த்து அவளுக்கு சொல்ல தெரியல. அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக இருக்க மாதிரி இந்த இதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ மினிட்ஸ் கூட நம்மளுக்கு 1 2 3ன்னு சொல்லி 60 வரைக்கும் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா 1 டேக்கான அந்த 24 ஹவர்ஸ்க்கும் தேவையான அந்த நம்பர்ஸுமே அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லாயிருக்கு, இதை வச்சு நம்ம நல்லா அவளுக்கு புரிகிற மணிக்கு சொல்லித்தரலான்னு தான் ஆர்டர் போட்டிருந்தோம். நல்லா அதுவும் நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. அந்த ப்ராடக்ட்லாம் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்க கேப்லேயே வந்துட்டு நடுவில் சமைச்சிட்ருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பச்சை பயிறு சாதமும் எக்கும் அப்புறமா யோகர்ட்டும் வச்சு முடிச்சாச்சு. நீங்கள் இதுக்கு கூட வந்துட்டு அப்பளம் வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாப்பா கேட்பா அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி அப்பளம் பொரிச்ச, இல்லைன்னா இதோட நிப்பாட்டி இருந்திருப்பேன். ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதுக்குமே கிளம்பி போயிட்டோம். நல்லா அங்கே ரொம்ப ஜாலியாக பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி பர்த்டே ஃபங்க்ஷனில் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு அது ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ மணி 10 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 9:30 வரைக்குமே இப்போல்லாம் இங்கே வந்து நல்லா வெளிச்சம் வந்து இருக்குங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனேவும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கிஃப்டை வந்து கொடுத்துட்டேன். என்ன ஆர்வமாக பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். டாய்ஸ் அப்புறமா சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த மவுத் ஆர்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தப்போ தான் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணேன், பார்த்தேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. படையப்பா படம் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறமா பெருசாக நான் இதை யார் யூஸ் பண்ணியுமே பார்த்ததே இல்லை. ஆனால் வந்து நல்லா யோசித்து வந்து இந்த கிஃப்டை கொடுத்துருந்தாங்க. இப்போ என் பொண்ணு வந்து அதை யூஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த பழைய மெமரிஸ்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் அவள் வந்துட்டு ஜாலியாக அடுத்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தா. தம்பியுமேவும் நல்லா அது லைட்ஸ் பிளிங்க் ஆகவும் அதை எடுத்து எடுத்து வச்சு நல்லா ரசிச்சுட்டு அந்த மாதிரி செஞ்சு என்கிட்ட வந்து கொடுத்துட்டே இருந்தான். சூப்பராக இருக்குல்ல? எங்களுக்கு அந்த நாள் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் இந்த மாதிரி தாங்க போச்சு. உங்களுக்கும் எந்த மாதிரி வந்துட்டு சாட்டர்டே சண்டேலாம் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விலாக்ஸ் வித் மதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.